வருமானிப்போம். மண்ணில் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த பொருள் எதுன்னு சொன்னா இறைவன். நல்ல ஞாபகம். உடம்போ உயிரோ மனமோ அறிவோ இல்லை. ஏன்னா மனம் அறிவும் கலந்து போகக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. உடம்பு நிரந்தரம் இல்லாதது. அறிவை ஞான வெளி வரை கொண்டு போவதற்கு ஆன்மாவை என்ன பண்ணணும்? ரெஃப்ரெஷ் பண்ணணும் இல்லையா? அதை அப்டேட் பண்ணணும். அப்ப அந்த ஆன்மாவுக்கு சக்தி கொடுக்கிறது எது? இந்த இறை வாக்குகள் தான். அப்ப ஞான பயணத்தில் நீங்கள் வென்று உங்களுடைய எக்ஸ்டெண்ட போய் அடையிறதுக்கு எது கை கொடுக்கணும்? இறை பெரிய ஞான பயணத்துக்கு உடனே நம்ம வந்து இப்போ ஒரு டூர் போறோம், ஒரு பேக் எடுத்துக்கிட்டோம், பர்ஸ் எடுத்துக்கிட்டோம், மணி எடுத்து வச்சுக்கிட்டோம், பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டோம், அந்த மாதிரி இல்லை. இங்க உங்களுக்கு வேண்டியது ஒரு இறைவேதம் மட்டும், வேற எதுவுமே தேவை. ஏன்னா இறைவேதம் மனதையும் அறிவையும் தாண்டி அது தாண்டுற லெவலுக்கு கொண்டு போகும். அதுக்குதான் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கும் போதே, இந்த சிந்தனைகள் இருக்கும் போதே நம்ம அதை அழகா மனநம் பண்ணி 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 மனதை தாண்டுற அளவுக்கு கொண்டு போகும். அப்போ மனதை தாண்டி போறதுக்கு என்ன வேணும்னா வெறுப்பு, கோபம், அதான் அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இல்லையா? வா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் அது இருக்கக்கூடாது. இறைவேதம் படிக்கும் போதே போட்டி போட்டு படிக்க கூடாது. அப்படிலாம் நடந்தது. எவ்வளவு நீ படிச்சிட்டியா? நான் இதை படிச்சேன், நான் சொல்லட்டுமா? நான் தலைகளை சொல்லட்டுமா? நீ மேலே சொல்லட்டுமா? இது உனக்குள்ளதுமா. நீ எங்க அவங்கள்ட்ட கேட்கிற, அவங்கள்ட்ட காட்டுற? அதுவே தப்பு இல்லையா? அப்ப இன்னும் அந்த சென்ஸ் வரல. இட்ஸ் ஃபார் யூ. இது படிச்சா உனக்கே நல்லது. நீ அவள்கிட்ட வந்து பெருமை காட்டுறதுக்கு சொல்லுவாங்கல்ல, ஊர்ல பெருமை பீத்தி தெரியலன்னு, அதுக்கு இல்லை இது. அப்போ வந்து என்ன மனம் டாமினேட் பண்ணிட்டு இருக்குது. அப்ப மனம் டாமினேட் பண்ண கையை வச்சு தடுத்து நிற்கும், மேல போக விடாது. மனதை பலவீனப்படுத்தணும். மனதை பலவீனப்படுத்தினாதான் இது மேல ஆன்மாவை தொடும். நல்லா சித்திங்க. இட்ஸ் கிரியேஷன். அப்ப இதுதான் பயிற்சி. அதுக்குதான் சொல்றது மனம் எப்படி இருக்கணும்னா சாந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், கோபப்படக்கூடாது. மனதை நீங்க செயல் இழக்க வைங்க. மனதை செயல் எல்லா சித்தர்களும் அதைத்தான் சொல்லுவோம். மனதை என்ன பண்ணிடணும்? இல்லாம ஆக்கி விடாது. அப்ப நீங்க கோபப்படக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது, பதிக்க கூடாது. ஒரே சிந்தனை, இறை சிந்தனை. அந்த இறை அடைவதற்கு வழி இறைவேதம் ஆன்மாவில் போய் உயிரோடு விட்ட வேண்டும். அந்த சிந்தனையோடு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா it will be a good opportunity. அப்ப அதுக்கு இங்க புறத்துல வந்து உங்களுக்கு வெளி உலகத்துல இருந்து கர்மா இந்த 3 சித்தர்களையும், அதுதான் நான் அன்னைக்கு அவங்கள்ட்ட சொன்னேன். நான் இருக்கிறவரன் இல்லை. மலேசியால இருக்கீங்க, நீங்க நாகர்கோவில்ல இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன், கிட்டையா இருக்கிறேன் இல்லையா? நினைவுல பார்த்துக்குவேன். பட் இறைவேதம் உங்க கூடையில இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. நல்ல சிந்திங்க. எல்லா காலத்திலயும், இப்ப இல்ல, எல்லா காலத்திலயும் எல்லாருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல, இறைவேதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அது உதவ தயாராக இருக்கும். அப்ப அந்த இறை நிலையை காட்டு. அது நடக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி நல்லதே நடக்கும். தப்பு நடந்தா கூட அது உங்களுக்கு சாதுரியமா மாறிடும். நல்ல செய்திங்க. ஒருத்தன் கம்பெனில ஓனர் வந்து செட்டு கொடுத்து பணம் எடுத்துட்டு வாங்குறாரு. பணம் எடுத்துட்டு வான்னு சொல்றான். பேங்க்ல போறான். பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டு வரோம். 20 lakhs சூட்கேஸ்ல வச்சுட்டு வண்டியில கொண்டு வரோம். இப்போ இத பைக்ல வச்சு கட்டி கொண்டு வரோம். வழியில வரும்போது டீ குடிக்கலான்னு தோணுச்சு. இறங்கி போய் டீ குடிச்சிட்டு வந்து வண்டியை எடுத்துட்டு வந்துட்டான். பார்த்தா பின்னாடி சூட்கேஸ் இல்லை. இங்க கம்பெனில ரைடு நடக்குது. கம்பெனில ரைடு நடக்குது. இவர் அண்ணா அக்கௌண்ட்ல நிறைய பணம் வச்சிருக்காரு. இப்ப இவன் சூட்கேஸ் கொண்டு வரோம். பயப்படுறா. 20 லட்சம் கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுது? கணக்கு ஏறிடும்.
அக்கௌண்ட்ல தான் எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா அண்ணன் அக்கௌண்டா நிறைய இருக்கு. இது வந்து ஏறக்கூடாது. இவர் அந்த அக்கௌண்ட்ல இருக்க பணம் தான் இங்க இருக்குன்னு காட்டிட்டு இருக்காரு. இப்ப இவன் கொண்டு வரான், சூட்கேஸ் கொண்டு வராம உள்ள வரான். இங்க அவனை பார்த்தாரு, ஓனர் பார்த்தாரு. அவன் சொன்னான், ஐயா சூட்கேஸ் கவர்ன்றார். இவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப ஓனர் என்ன சொன்னார், காப்பாத்தினப்பா நல்ல காலம், அது போனா போட்டு, அது போனா போட்டு, நீ கொண்டு வந்து தொலைச்சேன்னு வச்சுக்கேன், எக்ஸ்ட்ராவா ஏறி நீங்க இங்க இருக்கு உள்ளேயும் பணம் வச்சிருக்காங்க அண்ணா அக்கௌண்ட்ல. இதெல்லாம் அக்கௌண்ட்ல டேலி பண்ணி காட்டுறான். இப்ப இது வேற வந்து உட்கார்ந்துட்டுனா மாட்டிருக்கா, பயந்துகிட்டே இருந்தேன். தொலைஞ்ச பரவாயில்ல போயிட்டுடா. இப்போ இவன் நல்லவன், இவன் ஏமாத்தல. இவன் வரும்போதே முருகா முருகா முருகா, இன்னைக்கு அந்த சிருஷ்டி இல்லையா, முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டே வரான். அவன் தொலைக்கல, தொலைஞ்சிட்டு கவனிக்கல. அது இயல்பாகவே போயிடும். அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும். நீங்க நல்ல உணரவும் நடக்கக்கூடிய தவறுகள் கூட உங்களுக்கு சாதகமா மாறும். இழப்புகள் கூட உங்களுக்கு நிறைவாக மாறும். வருத்தமே படக்கூடாது, கவலையே படக்கூடாது இல்லையா. நம்ம எங்க போறோம், ஆன்ம சக்தியில் இருக்கும். ஆன்ம வாழ்க்கை வாழும், உயிரோடு ஒண்டி வாழ். அதுதான் உயிரோடு ஒண்டி வாழ். இப்ப நீங்க வாழ்றது உயிர்ல இல்லை. ஏன்னா மனம் ஆட்சி படுத்துச்சு. உயிருக்கும் மனதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது கலந்து போயிடும். பஸ்ல இருக்கக்கூடிய பயணி மாதிரி. நல்ல நீங்க ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ போயிட்டு இருக்கும்போது நிறைய பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. அவாவா அவன் இடத்துல இறங்குவான். அவன் அந்த பஸ்ஸுக்கு அந்த ரூட்டுக்கு சம்பந்தம் இருக்காது இல்லையா. இதே போல்தான் மனமும் இதுல இருந்து அறிவும், அது இறங்கி போயிடும். அப்ப அந்த பஸ்ஸுக்கு உடையக்காரங்களா யாரு இருக்கான்னா ஆன்மா தான் இருக்கு. அதுதான் கடைசி வரை அது இடத்துக்கு கொண்டு போறது வரை அதுதான். அந்த ஆன்மா தான் அந்த பஸ்ஸுக்கு ஓனர். அது இறங்கினோன்னா அதை இல்லாம ஆக்கிடுவார். அப்ப நம்ம எங்க போய் சேருதோம், ஆன்மாவோட போய் சேரும். எவ்வளவு பெரிய லைஃப். சோ இறைவனை இங்கே நீங்க அடைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவது இறைவன். அப்போ ஞான பயணத்துல நிச்சயமா நம்ம ஜெயிப்போம். ஞான பயணத்துல வெல்வோங்கிறதுக்கு உறுதி எது கொடுக்குது, இறைவு. எனவே உங்கள் பயணம் நன்றாக அமையட்டும். இறைவனத்தை இதுவரை முறையாக தள்ளாமல் இருந்தால் இனிமேலாவது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். வள்ளுவர்தான் சொன்னார். நீங்க முறையா அந்த இறைவேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு இறை நிலையை கொடுக்கும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.